வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் கே கண்ணுங்களஞ்சியம். நான் சுவன்ராஜ். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறதாங்க பூவார் கோல்டன் சாண்ட் பீச். இந்த இடம் வந்து கேரளாவில் இருக்க ஒரு அருமையான ஒரு இடம். இது ஒரு மேஜிக்கலான இடம்னே சொல்லலாம். இந்த பக்கம் வந்து அரேபியன் கடல், இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா வந்து ஆறு இருந்துச்சு, நெய்யாறு ஆறு. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா வந்து ரோட்வேஸ் மூலியமாக வர முடியாது, போட்டில் தான் வர முடியும். ஸோ ரோட்டில் ஒரு இடத்துல நாங்கள் காரை பார்க் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் இந்த பூவார் கோல்டன் சாண்ட் பீச்சுக்கு இந்த சைடு வந்து ஒரு ரெசார்ட் இருக்கு. ஸோ அதான் நீங்க இந்த பின்னாடி பாக்குறீங்க, ஃப்ளோட்டிங் ரெசார்ட். ஸோ இந்த ரெசார்ட் பேரு பூவார் ஐலாண்ட் ரெசார்ட். இங்க பூவால நிறைய ரெசார்ட் இருந்தாலுமே வந்து ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ் வச்சிருக்கிறது இவங்க தான். ஸோ இங்க வந்து நாங்கள் 1 டே ஸ்டே பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரெசார்ட்ல இருந்து பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு பீச் வியூ, அந்த கோல்டன் சாண்ட் பீச் வியூ வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாமே தான் வந்து நாங்கள் சடனாக பிளான் பண்ணதான். ஸோ நாங்கள் வந்து திருநெல்வேலியில் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருந்தோம். அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போனோம். தரிசனம் கோப்புன்ற ஒரு இடத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் விஷயமா ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ அங்கேருந்து இங்கே வந்தோம். ஆக்சுவலாக வந்து 1 o'clock செக்இன் டைம் எங்களுக்கு. நாங்கள் வந்து ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் லேட் ஆனதுனால 3 மணிக்கு வந்தோம். ஸோ வந்தோடனே வந்து ஒரு இடத்துல கார் பார்க் பண்ணிட்டு அந்த ரெசார்ட்டோட ஒரு இடத்துல கார் பார்க்கிங் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து அவங்களோட ரெசார்ட்டோட போட்லேயே வந்து அவங்க ரெசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ரெசார்ட்ல போயிட்டு நாங்கள் செக்இன் பண்ணிட்டு 3 மணிக்கு செக்இன் பண்ணிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கோல்டன் சாண்ட் பீச்சுக்கு அவங்களே கூட்டிட்டு போனாங்க. ஸோ இங்க வந்து ரெசார்ட்ல தங்காதவங்க வந்து நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க. இந்த போட் ரைடு மட்டும் எடுத்துட்டு போட் ரைடுல வந்து கோல்டன் சாண்ட் பீச், அதுக்கப்புறமா அந்த எலிஃபென்ட் ராக்னு ஒரு இடம் இருக்கு, அதுக்கப்புறமா இன்னும் நிறைய சில இடங்கள்லாம் இருக்கு. ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வழியா ஒரு போட் ரைடு. ஸோ அந்த போட் ரைடு மட்டும் அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. நிறைய டூரிஸ்ட் வராங்க இங்க. நாங்கள் வர்ற டைமுமே வந்து நிறைய டூரிஸ்ட் இப்போ ஷேர் ஆட்டோல ஒரு ரைடு போற மாதிரி போட்ல வந்து அசால்ட்டா ரைடு போயிட்டு இருக்காங்க. இங்க நிறைய கேரளானாலே வந்து போட்டு தான் நிறைய, இது தண்ணி தான் இருக்கும், தண்ணியில போனோம்னா போட்ல தான் போறாங்க. ஸோ இதாங்க நீங்க பாக்குறதா ஃப்ளோட்டிங் காட்டேஜ். இதுல வந்து ஒரு ரூம்ல தான் நாங்க தங்க போறோம். ஸோ 1 டே வந்து இங்க வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹெவி தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணலாமே தான் வந்து வந்தோம். இது வந்து சடனாக பிளான் பண்ணதான். ஸோ நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்றதை வந்து உங்களுக்கு காமிக்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம ரெசார்ட் கிட்ட வந்தாச்சு. ஸோ வாட்டர் மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க அந்த இது காட்டேஜ். அது வந்து ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். இங்கே வந்து ஃப்ளோட்டிங் காட்டேஜ் மட்டும் தான் இருக்கு, ஆனால் வந்து இல்லை, இந்த ரெசார்ட்லேயே வந்து லேண்ட் காட்டேஜஸும் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து அதோட ஃபெசிலிட்டிஸை பொறுத்து வந்து நம்ம எத்தனை நாள் தங்குறோம் அதை பொறுத்துலாம் வந்து ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மேக் மை ட்ரிப்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. முன்னாடியே வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நாங்கள் லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணோம். 2 ரூம்ஸ் வந்து புக் பண்ணோம். நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். ஸோ நம்ம போட்லேருந்து நம்மளோட லக்கேஜ்லாம் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் இறங்கினோடனே வந்து அப்படியே வந்து ஒரு காரில், ஒரு பேட்டரி காரில் வந்து நம்மளை இங்கே கூட்டிகிட்டு போனாங்க ரிசப்ஷனுக்கு. ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வராங்க இங்கே. ஸோ இங்கே வந்து ஆயுர்வேதிக் சென்டர்லாம் இருக்குது, ஆயுர்வேதிக் ஸ்பா இதெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, யோகா சென்டர்லாம் இருக்குது. ஸோ ஃபாரினர்ஸ் நம்மளோட கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறதுக்காக இங்கே நிறைய பேர் வராங்க. ஸோ ரெசார்ட் வந்து பார்த்தோம்னா வந்து ஃபுல்லாகவே செமையாக இருக்குது, அழகாக இருக்குது. நிறைய மரங்கள், பூக்கள்லாம் வச்சு அழகா அலங்காரம் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரிசப்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரிசப்ஷனில் போய் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரூம் கீழே வாங்கிட்டு ரூம்ல வந்து பேக்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம பீச்சுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஸோ ரிசப்ஷன் போனோடனே வந்து இவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வரவேற்ற விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வரவேற்பை நான் வந்து நிறைய இடங்கள்ல பார்த்ததே இல்லை, இங்கே தான் பார்க்குறேன். இந்த நம்ம முன்னாடி உள்ளவங்கலாம் வரவேற்றுட்டு இருக்காங்க. நம்ம சந்தனம் வச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு செயின் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இதுதான் அந்த செயின். அண்ட் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அண்ட் ஒரு டவல் கொடுத்து நம்மளோட ஸ்வெட்டெல்லாம் தொடச்சிக்கிறதுக்கு, நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு. நம்ம வந்து வர வழியிலே வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தோம், வெயிலாக இருந்துச்சு, வேர்த்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு டவலில் வந்து ஃபுல்லாக சில்லுன்னு வச்சு அது ஒரு நல்ல ஸ்மெல்லும் வந்துச்சு. அதை வச்சு நம்ம ஃபுல்லாக ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஜூஸு குடிச்சோடனே வந்து எல்லாமே சில்லாயிருச்சு. அவ்வளோ சூடாக வெயிலாக இருந்ததுமே சில்லாயிருச்சு. ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமு. ஸோ தண்ணிக்கு நடுவில் இருக்குது.
லிட்டரலா நீங்க வந்து இங்க தங்குனீங்கன்னா வந்து நைட்டு வந்து தண்ணி மேல தூங்குவீங்க. அதாவது தண்ணி மேல உள்ள ரூம்ல தூங்குவீங்க. ஸோ நம்ம ரூம் டூர் அப்புறமா பார்ப்போம். ஸோ இப்போ நாங்கள் வந்து பீச்சுக்கு போகிறதுனால வந்து நாங்கள் லக்கேஜை வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த லேண்ட்லேருந்து இங்கே வந்து ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு பாதை. அதுக்கப்புறமா வந்து ஒரு இது மிதக்கிற மாதிரி ஒரு கல் இருக்குது. ஸோ அதெல்லாம் கால் வைக்கும்போது பார்த்து வைக்கணும், நம்ம தண்ணியில் விழுந்துரும். ஸோ அதனால வந்து பார்த்து கவனமாக வைக்கணும். ஸோ இங்கே வந்து நிறைய ஒர்க் பண்ணுறவங்களுமே வந்து தினம் அதை வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதில் தண்ணியில் இறங்கி வந்து இந்த பாசியெல்லாம் பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து க்ளீன் பண்ணி பெயிண்ட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க அந்த தண்ணியிலே இருக்கிறதுனால. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் தான். ஸோ அந்த ஃப்ளோட்டிங் காட்டேஜில் வந்து கிட்ஸுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கிட்ஸ்னா ஒரு 12 வயசு கீழே உள்ளவங்கலாம். ஏன்னா வந்து கிட்ஸுக்கு வந்து இந்த ஃப்ளோட்டிங் காட்டேஜ் வந்து ஃப்ளோட் ஆகும்போது வந்து அவங்களுக்கு ஏதாவது மயக்கமாயிருவாங்க, ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிசீனஸ் வரும். அதனால வந்து அவங்கள அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ அடல்ட் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒரு ஃப்ளோட்டிங்னு பார்த்தோம்னா வந்து ஒரு 16 to 17 காட்டேஜஸ் இருக்கு. ஸோ நாங்கள் வந்து டயர்ட் ஆனதுனால கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பீச்சுக்கு போகலான்னு இருந்தோம், கோல்டன் சாண்ட் பீச்சுக்கு. ஸோ இதான் வந்து சன்செட் பார்னு வச்சிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தோம்னாலுமே நம்மளுக்கு வந்து சன்செட் ஆகிற விஷயம் தெரியும். ஸோ நாங்கள் டீ எல்லாம் குடிச்சிட்டு போட் மூலியமா வந்து இங்கே வந்துட்டோம், கோல்டன் சாண்ட் பீச்சு. இந்த கோல்டன் சாண்ட் பீச்சுக்கு ஏன் கோல்டன் சாண்டுன்னு அப்படி பேர் வச்சாங்கன்னா வந்து இது வந்து சன் அந்த லைட் பட்டு ஷைன் ஆகும் கோல்டு மாதிரி. ஸோ அரேபியன் சி இந்த பக்கம் வந்து பேக் வாட்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த பீச் வந்து ரொம்ப அமைதியாக தாங்க இருக்கு, நிறைய மக்கள் இல்லை, க்ரௌட் பெருசா இல்லை. ஸோ நீங்க இங்க வந்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல அமைதி கிடைக்கும். பீச்சில் வாக் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு சும்மா உட்காந்து நம்ம கடல் அழகை பார்க்கலாம், அரபிக் கடலோட அழகை. ஸோ ஒரு கயிறு போட்டிருக்காங்க, இதுக்கு மேலே போகக்கூடாதுன்றாங்க, டேஞ்சர் ஏரியாலாம் போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் தாண்டி போனோம். ஆனால் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்னன்னா வந்து அது சொல்றேன். ஸோ இங்க பாருங்க, நிறைய மக்கள்லாம் இல்லை, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கு. நம்மளுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் எங்கேயாவது ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இதுவும் ஒரு இடமா பிளானில் வச்சுக்கோங்க. நீங்கள் திருவனந்தபுரம் வந்தீங்கன்னா ரொம்ப பக்கம் இந்த இடம். ஸோ வந்து நம்மளுக்கு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து ஒரு ஓரமாக ஓரம் கட்டிட்டு இந்த இடத்த பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ டேஞ்சர் ஏரியான்னு தான் போட்டிருக்காங்க, டோன்ட் டேக் பாத்துன்னு. ஏன்னா வந்து கடல் அலை எப்போ எப்படி வரும்னே தெரியாது. நைட் ஆனால் வந்து இந்த மண் இருக்கிற இடத்துல ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும். இங்கே ஒருத்தர் இருந்து சொல்கிறாரு உள்ளெல்லாம் போகாதீங்கன்னு. அதை நாங்கள் போய் காலை நினைக்கலான்னு போனோம். அங்கே தான் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா வந்து அலை ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக வந்துச்சு, அடுத்து ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. என்னோட வந்து அம்மா வந்திருந்தாங்க, அவங்களோட செருப்பை வந்து இழுத்துட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான் போச்சுன்னு நினச்சோம். ஒரு காலில் உள்ள செருப்பை மட்டும் இழுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா அதுவே கொஞ்சம் தள்ளி வந்து விழுந்துச்சு. ஸோ கடல் வந்து என்ன எடுத்துகிட்டு போனாலும் அது வந்து கொடுத்துருன்னுவாங்க. ஆனால் எப்போ எப்படி கொடுக்குன்னு தெரியாது, ஆனால் வந்துருச்சு. ஸோ நீங்கள் இங்கே இடத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. அந்த கயிறு இருக்கு, அதை தாண்டி பெருசா போகாதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. இங்க வந்து கேமல் ரைடு இதெல்லாம் இருக்கு, சில ஸ்நாக்ஸ் ஷாப்லாம் இருக்கு. ஸோ வந்து டூரிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வரவங்களுக்கு நான் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறது என்னன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கினீங்கன்னா அந்த பாக்கெட்டு கவரை வந்து நீங்கள் வந்து அப்படியே ஏதாவது டஸ்ட்பினில் போட்டுருங்க. சில தண்ணியில் போடுறாங்க, அந்த தண்ணியில் போடுறது வந்து அதை அடிச்சுட்டே வந்து அந்த ரெசார்ட்டில் நாங்கள் தங்கியிருக்கும் போது வந்து அந்த சைடு வந்து நிறைய குப்பையாக சேகரிச்சிச்சு. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அதை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது தண்ணிக்குள்ளே இறங்கி அதை எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த பீச் வந்து ரொம்ப அமைதியாக நல்லா சீனிக்காக இருந்துச்சு. ஸோ வந்ததுக்கு நாங்கள் கொஞ்சம் சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் சன்செட் ஆகிற வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் போனோம். ஸோ நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே வராங்க போட் ரைடுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பீச்சு, அதுக்கப்புறமா வந்து
ஒரு சில விஷயங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் காமிப்பாங்க. இங்கே ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் இருக்குது, பஞ்சாபி தாபான்னு போட்டிருக்குல்ல. ஸோ அங்கே வந்து போட்டில் வரும்போதே வந்து அங்கே போய் ஆர்டர் சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்துட்டு திருப்பி போகும்போது அங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போவாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரெசார்ட்டுக்கே திரும்ப வந்துட்டோம். ரெசார்ட்டுக்கு திரும்ப வந்து இன்னொரு தடவை ஒரு டீ ஸ்நாக்ஸ்லாம் சொல்லியிருந்தோம், ஆர்டர் சொல்லியிருந்தோம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் அண்ட் ரெசார்ட்டுக்குள்ளே வந்து ப்ரைஸில் எல்லாமே வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துருச்சு, நாங்கள் சொன்ன ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. ஸோ அதை சாப்பிட்டு வந்து சன்செட் ஆகிறத பார்த்தோம். இங்கே வந்து சன்செட் பார்ன்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா சன்செட் ஆகிறது நல்லாவே தெரியும்னாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. நான் அந்தமானில் ஒரு சன்செட் வீடியோ போட்டிருந்தேன், அது நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு பெஸ்ட் சன்செட்டுன்னா இதை சொல்லலாம். ஸோ நாங்கள் வந்து பீச்சுக்கு போயிட்டு ரூம்லலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து டின்னருக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ரிசப்ஷன் காலையில் பார்த்ததே நைட்டு வந்து ஜொலிக்குது லைட்டு வெளிச்சத்தில். ஸோ இங்கே என்னென்ன இருக்குலாம் போட்டிருக்காங்க, வெஸ்டர்ன் ஸ்பா, ஃபிட்னஸ் சென்டர், டெய்லரிங் ஷாப்லாம் வச்சுருக்காங்க, ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலுக்காக தான் நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா மரத்துலேயும் லைட்டு போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ போகிற வழியிலேயே வந்து நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் செல்ஃபி பாயிண்ட்டுன்னு வச்சுருந்தாங்க அவங்களே. ஸோ அங்கங்கே செல்ஃபிஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். மாட்டு வண்டி மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, ஒரு ஆர்ட் ஷேப்லலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து காலையோட நைட்டில் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட அங்கே ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் தள்ளி வந்தோம், நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து. ஸோ வந்து ஃபுட்டுலாம் ஆர்டர் பண்ணோம். ஃபுட்டு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு சூப் சொல்லிட்டோம். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நாங்கள் ஆர்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் போடுறேன், பில் டீட்டெயில்ஸு. மீன் பொழிச்சதுன்னு ஒன்று ஆர்டர் பண்ணோம். அது வந்து நான் ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, பட் ஓகே. அண்ட் ஜூஸு வந்து ஒரு பெரிய கிளாஸில் வந்து கொடுத்தாங்க, லெமன் ஜூஸு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். இப்போ ரூம் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரூமை வந்து எனக்கு ஃபுல்லாக வீடியோ எடுக்க டைம் கிடைக்கல. ஸோ ரூமில் உள்ள பாத்ரூம் அண்ட் சில விஷயங்களை மட்டும் எடுத்தேன். ஸோ உள்ளுக்குள்ள என்ட்ரானமே வந்து ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு, ஹாட் அண்ட் கோல்ட் ஷவர் ரெண்டுமே வச்சுருந்தாங்க. அண்டு நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க, ஷவர் வச்சுருந்தாங்க, ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. டெய்லியும் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. டூத் ப்ரஷ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த இதில் டவல் இதெல்லாம் எல்லாமே நல்லா வச்சுருந்தாங்க. டூத் ப்ரஷ் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்தோம்னா வந்து நம்ம சிலர்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம பே பண்ணுறதா நம்ம தூக்கிட்டு போகிறதுல எந்த தப்புமே இல்லை. ஸோ நானும் எடுத்துட்டேன். ஷாம்பூ இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம எடுக்காட்டியுமே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க தினமும். ஸோ அது வேஸ்ட்டாக தான் போகும், நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதாங்க ரூமு. இந்த ரூம் பால்கனிலேருந்து பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு அந்த வியூ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பால்கனிலேருந்து டீ குடிக்கிறதே தனி. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து நான் என்னோட இதில் போஸ்ட் பண்ணிப்பேன், சில இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ பெட்டு பெரிய பெட்டாக இருந்துச்சு, ஏசி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரூம் டூர் கோல்டன் சன் பீச் போனதெல்லாம் பார்த்தோம். இப்போ பூவார் ஐலாண்ட் ரெசார்ட்டில் வேறு என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்றதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். See you in another video. Tata, bye bye.